அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய வீடியோவில் முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலை பார்ப்போம். கேள்வி என்னவெனில், தொடக்கு ஏற்பட்டவர் குளித்தால் மட்டும் போதுமா அல்லது குளித்த பிறகு வுது செய்ய வேண்டுமா? இது பலருக்கும் குழப்பமாக இருக்கும் ஒரு விடயம். முதலாவது நிலை, ஒரு மனிதன் குளிப்பது ஹைல், ஜனாபத் அல்லது நிஃபாஸ் போன்ற காரணங்களுக்காக இருந்தால், ஜனாபத் என்பது குளிப்பை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு காரியமாகும், அதாவது விந்து வெளியாகுவதாகும். எனவே பெரிய தொடக்கை நீக்குவதற்காக ஒருவர் குளித்தால் அக்குளிப்பில் வுது சேர்ந்து விடும், வேறு வுது செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த குளிப்பில் ஏற்கனவே வுதுவுடைய உறுப்புக்கள் எல்லாம் கழுகப்பட்டிருக்கின்றது. இதற்கான ஆதாரம் ஹதீஸுகளிலே தெளிவாக வந்துள்ளது. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யதவவ்வஉ பஅதல் குஸ்லி, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பிற்கு பிறகு மீண்டும் வுது செய்யவில்லை. இரண்டாவது நிலை, ஒரு மனிதர் ஜுமாவுடைய குளிப்பு அல்லது சுத்தமாக இருக்க அல்லது குளிர்ச்சிக்காக குளித்தார். அது வழக்கமான குளிப்பாக இருந்தால் அந்த குளிப்பு வுதுவிற்கு பதிலாக அமையாது. ஆனால் குளிக்கும் போது மனதில் தொடக்கை நீக்குகின்றேன் என்ற பிரதானமான நோக்கத்துடன் வுது மற்றும் சுன்னத்தான குளிப்பின் நீயத்தை வைத்தால் அப்படிப்பட்ட குளிப்பில் வுது சேர்ந்து விடும். கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய விடயங்கள். இவ்வாறான நிலையில் ஒருவர் குளித்துவிட்டு மீண்டும் வுது செய்தால் அது மார்க்கத்தில் வீண் விரயமாக கருதப்பட மாட்டாது. மாறாக அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சுன்னத்தான ஒரு காரியமாகும். இரண்டாவது விடயம், கட்டாய குளிப்பை குளிக்கும் போது அல்லது குளிப்பின் இறுதியில் வுதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள், அதாவது மர்மஸ்தானத்தை தொட்டால் குளிப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஆனால் வுது முறிந்துவிடும். எனவே மீண்டும் வுது செய்வது கட்டாயமாகும். இவ்வாறான மார்க்க தெளிவுகளை பெற்றுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், அஹ்சனல் ஜஸா.